ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவின் பந்தங்களே, நாம் எல்லோரும் பாபாவிடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்பது அறியாமல் இருக்கிறது அநேக பிள்ளைகளுக்கு. என்னவென்று சொன்னால், நமக்கு எது வேண்டும் எது வேண்டாம், எப்பொழுது வேண்டும் என்ன வேண்டும், எப்படி வேண்டும் எதுவாக வேண்டும், இது எப்படி கேட்க வேண்டும், இது எப்படி முடியும், இது முடியுமா முடியாதா, அப்பா நம்முடைய பிரார்த்தனைகளை செவி மடுப்பாரா மடுக்க மாட்டாரா, செய்து கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, இதுதான் நம்முடைய கேள்வி நம்முடைய மனதிற்குள்ளாகவே. அதற்கான ஒரு நல்ல பதிலை ஒரு கதையின் மூலமாக உங்களுக்கு சொல்லப் போகிறேன். கடைசி வரை இதை கேளுங்கள். கேட்ட பிறகு எப்படி இந்த பிரார்த்தனையை நாம் வைக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அதன் பிறகு புரிந்து கொள்வோம், அதன்படி நடந்து கொள்வோம் என்பது நிச்சயம். இதோ ஒரு பிள்ளைகள் பொதுவாகவே நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்திற்கு அநேக குழந்தைகளை பெற்றோர்கள் எடுத்து வருகிறார்கள். நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்திலே பிள்ளை இல்லாமல் வேண்டிக் கொண்டு, அப்பா எனக்கு பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்களானால் கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அந்த பிள்ளையை அவர்கள் வளர்க்கிறார்கள். அந்த பிள்ளைகள் நம்முடைய மடியிலே தவழ்கிறது. அது நம்மை பார்த்து சிரிக்கிறது, நம்மிடத்தில் கொஞ்சி குழாவி விளையாடி மகிழ்கிறது, நமக்கு முத்தம் தருகிறது. அப்பொழுது நமக்கு மிகவும் நம்முடைய பிள்ளைகளாக எல்லா பிள்ளைகளையும் நாம் பாவிக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதை பார்த்தவர்கள் கூட மகிழ்கிறார்கள், பார்க்கிறவர்கள் கூட மகிழ்கிறார்கள். இப்படி வந்த பிள்ளைகளில் ஒரு பிள்ளை நம்மை தேடி வந்தான். அந்த சின்ன பையன் என்னிடத்துல ஒரு மிகப்பெரிய பாத்திரத்தில் ஒரு கண்ணாடி குடுவியிலே அநேக சாக்லேட்டுகளை நான் போட்டு என் பக்கத்திலே வைத்துக் கொள்வது என்னுடைய வழக்கம். அந்த சாக்லேட்டுகளை எடுத்து பிள்ளைகள் வந்தார்களானால் அதை ஒவ்வொன்றாக எடுத்து கொடுப்பேன். அந்த பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைவார்கள், பார்த்த உடனே மகிழ்ச்சி அடைவார்கள். அதுபோல ஒரு நாள் ஒரு சின்ன பிள்ளை, ஒரு சின்ன பையன் தன்னுடைய அம்மாவுடன் நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்திற்கு வந்தார். நானும் அந்த பையன் அழகாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு பாட்டிலில் இருந்து ஒரு சாக்லேட்டை காட்டி, எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள்ளப்பா என்று நான் சொன்னேன். அந்த பையன் சாக்லேட்டை எடுக்கவே இல்லை, ஒன்று கூட எடுக்கவில்லை. நானும் எவ்வளவோ வற்புறுத்தி, அவன் எடுக்கவில்லையே, அப்பா எடுத்துக்கொள்ளப்பா, உனக்குத்தான் இது என்று சொன்னேன். அதை பார்த்த அவனுடைய அம்மா, சாக்லேட் பாட்டில் இருக்கிறது, தாத்தா எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார், நீ எடுத்துக்கொள், எவ்வளவு தேவையோ அதை எடுத்துக்கொள் என்று அவனுடைய தாயார் சொன்னார். அப்பவும் அந்த பிள்ளை அந்த சாக்லேட்டை எடுக்கவே இல்லை, ஒன்று கூட எடுக்கவில்லை. பிறகு நானே அந்த சாக்லேட்டை அள்ளி அவன் கைகளிலே வைத்தேன். அவன் கைகள் எவ்வளவு கொள்ளுகிறதோ அந்த அளவிற்கு அந்த சாக்லேட்டுகளை எடுத்து அவன் கைகளில் வைத்தேன். அவன் ஆசையுடன் 2 கைகளாலும் அதை வாங்கி கொண்டான். பிறகு அவர்கள் சென்று விட்டார்கள். மறுநாள் அந்த பையனும் அந்த அம்மாவும் வந்தார்கள். பாபாவை தரிசனம் செய்தார்கள். செய்துவிட்டு என்னிடத்தில் அந்த வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு புதியை நெற்றியில் விட்டுக்கொண்டு சொன்னார். அது அவருடைய தாயார் சொன்னார், நாங்கள் வீட்டுக்கு போனவுடன் ஏன் சாக்லேட்டை பாட்டிலில் இருந்து நீ எடுத்துக்கொள்ளவில்லை என்று நான் கேட்டேன். அதற்கு அந்த குழந்தை சொன்னது, அம்மா என் கைகளை பாருங்கள், இது எவ்வளவு சின்னதாக இருக்கிறது. நான் பாட்டிலில் இருந்து எடுத்திருந்தால் எனக்கு கொஞ்சமாகத்தான் கிடைத்திருக்கும். இப்பொழுது பாருங்கள், தாத்தா எனக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு அதிகமாக சாக்லேட் எனக்கு கிடைத்திருக்கிறது பாருங்கள் என்று சொன்னார். இதைதான் இந்த பிரார்த்தனைகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீதியானது என்னவென்று சொன்னால், கடவுளிடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எனக்கு கார் வேண்டும், வீடு வேண்டும், பணம் வேண்டும், நகை வேண்டும் என பிரார்த்தனைகளை செய்து கொள்ளாதீர்கள். எப்படி? கடவுளிடத்திலே பிரார்த்தனைகளை செய்கின்ற பொழுது எனக்கு கார் வேண்டும், வீடு வேண்டும், பணம் வேண்டும், நகை வேண்டும் என்று பல பிரார்த்தனைகளை செய்து கொள்ளாதீர்கள். அப்பா சாயப்பா, வழித்துணை சாயப்பா, என் வாழ்க்கையே உன் கையில் நான் ஒப்படைத்து விட்டேன். என் வாழ்க்கையே உங்கள் கைகளிலே நான் ஒப்படைத்து விட்டேன். என் வாழ்க்கையின் சாரதியாக, வழித்துணையாக
வாழ்க்கை முழுவதும் துணையாக இருந்து என்னை வழிநடத்தி செல்லுங்கள் என்று இறையரிடத்தில், இந்த இறைவனிடத்தில், அப்பாவிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டோமானால் நாம் கேட்க நினைத்த வசதிகள் மட்டுமல்ல, நாம் கேட்காத வசதிகள் உள்பட சகல சம்பத்துகளையும் அப்பா நமக்கு தருவார் என்பது நிச்சயம். ஆகையினாலே அவருக்கு தெரியும் நமக்கு எந்த நேரத்தில் என்ன வேண்டும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அவரிடத்தில் என்னை வழி நடத்துங்கள், என்னை வழி நடத்துங்கள், வழி துணையாக வாருங்கள் என்று சொன்னால் மட்டும் போதும், என்று சொன்னால் மட்டும் போதும். பிரார்த்தனை கைகூடும், பிரார்த்தனை கைகூடும், பிரார்த்தனை கைகூடும், நிச்சயம் கைகூடும். அப்பா நம்மோடு இருப்பார். நம்முடைய வழியிலும் நம்முடைய வாழ்விலும் அவர் வந்து கொண்டே இருப்பார். நாம் வென்று கொண்டே இருப்போம். ஜெய் சாய்ராம். உங்கள் சாய்ராம்ஜி, மண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து.